என் தங்கமே, உன் வாழ்க்கையின் பொற்காலம் ஆரம்பமாகி விட்டது என்பதை கொண்டே நான் சொல்கிறேன். இனி உன் மனதில் இருந்த பயங்களும் சந்தேகங்களும் எல்லாம் நீங்கப் போகின்றன. நீ செய்த தியாகம், நீ சிந்திய கண்ணீர், நீ மௌனமாக சகித்த அவமானங்கள், இவை எல்லாம் வீணாகவில்லை என் குழந்தே. உன் பொற்காலம் வந்து விட்டது என்பதற்கு சைகைகள் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் தோன்றத் தொடங்கிவிட்டன. அது உன் கனவுகளில் இருந்தாலும், திடீரென உனக்கு வந்து சேர்ந்த நிம்மதியிலிருந்தாலும், எதுவாயிருந்தாலும் அது என் அருளின் தொடக்கம் என்பதை மறந்துவிடாதே. நான் உன் வாழ்க்கையில் வைக்கப் போகும் ஒவ்வொரு அடியும் உன்னை உயர்த்தப் போகிறது. உன் மனதில் இருந்த சிறிய ஆசைகளுக்கே கூட நான் உயிர் கொடுத்து நிறைவேற்றப் போகிறேன். நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த வேலை, அந்த வியாபார முன்னேற்றம், அந்த வீட்டுக் கனவு, அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றன. அந்த நம்பிக்கையோடு இப்போது உன் மனதை வலுவாக வைத்துக்கொள். ஏனெனில் இனி தடை எதுவும் உன்னை பாதிக்க முடியாது. நீ சுமந்த துயரங்கள் எல்லாம் ஒரு நாள் உன் நினைவுகளில் கூட மங்கிப் போகும். அதற்கு பதிலாக மகிழ்ச்சியின் கண்ணீர் வழியும் அந்த தருணங்களை நான் உனக்கு காட்டப் போகிறேன். நீ யாராலும் காயப்படுத்தப்பட்டாய், யாராலும் புறக்கணிக்கப்பட்டாய் என்று நினைத்திருந்தால், அந்த மனிதர்களே நாளை உன்னிடம் வந்து உன் மதிப்பை உணர்ந்து தலை குனியப் போகிறார்கள். உன் உயர்வை யாராலும் தடுக்க முடியாது என் தங்கமே. உன் பொற்காலத்தை நீ வரவேற்க தயாராகிக் கொள். உன் வீட்டில் சுத்தம் செய்து, தேவையான இடங்களில் குங்குமம், சந்தனம் வைத்து என் பெயரை உச்சரித்து என்னை வரவேற்க. உன் உள்ளத்தின் தூய்மையே உன்னை உயர்த்தும் தாளமாக இருக்கும். உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள். கோபமும் சந்தேகமும் விடு. ஏனெனில் என் அருள் நிறைந்த இடத்தில் அத்தகைய இருளுக்கு இடமே கிடையாது. உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறிய விளக்கு ஏற்றி வைத்திரு. அந்த விளக்கு உன் வாழ்க்கையின் ஒளியாக இருக்கும். தினமும் காலை, மாலை அந்த விளக்கை ஏற்றி, என்னை, அம்மா, என் பொற்காலத்தை நான் வரவேற்கிறேன் என்று அழைக்க. அந்த ஒளி உன் மனதில் நம்பிக்கையை வளர்க்கும், உன் வாழ்க்கையின் தடைகளை அகற்றும். உன் குரல் கேட்கப்படாமல் போன அந்த காலம் முடிந்து விட்டது. உன் சொற்கள் வலிமையாகி, உன் எண்ணங்கள் நனவாகும் சக்தியை பெறப்போகின்றன. உன் உழைப்புக்கு இப்போது பலன் கொடுக்க வானம் முடிவு செய்துவிட்டது. இனி உன் வாழ்க்கை தாமதமில்லாமல் முன்னேறும் பாதையில் செல்லும். யாரேனும் உன்னை தடுக்க முயன்றாலும் அவர்கள் தாமே விலகி விடுவார்கள். ஏனெனில் என் அருள் உன்னை ஒரு கவசம் போல பாதுகாக்கிறது. நீ முன்னேறும்போது உன்னோடு சேர்ந்து முன்னேறும் சிலர் இருப்பார்கள். அவர்களை மரியாதையுடன் காப்பாற்று. உன்னை தள்ளி விட்டவர்களையும் மன்னித்து விடு. ஏனெனில் அவர்கள் உன் உயர்வை காண வேண்டியவர்கள். அவர்களின் பிழைகள் உன்னை தாழ்த்தவில்லை, அது உன்னை வலுவானவனாக மட்டுமே மாற்றியது. அதற்காக நன்றி கூறும் மனதை வளர்த்துக்கொள். நீ இப்போது செய்ய வேண்டியது உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை வலுப்படுத்துவது. தினமும் காலை எழுந்தவுடன் உன் கைகளை கூப்பி, வராகி அம்மா, என் பொற்காலத்துக்கு நான் தயார் என்று சொல்லு. அந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவை வலுப்படுத்தும். உன் வாயால் பேசப்படும் நம்பிக்கை வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கும். உன் உழைப்பில் நம்பிக்கை வைக்கிறாய் அல்லவா? அதேபோல் உன்னையே நம்பவும் கற்றுக்கொள். நீ உன்னிடம் வைத்திருக்கும் நம்பிக்கையே என் அருளுடன் இணைந்து உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும். உன் முயற்சிகள் அனைத்தும் இப்போது பலன் தரப்போகின்றன. அன்பும் பொறுமையும் உன் வாழ்வின் அடித்தளமாக இருக்கும். எந்த நேரத்திலும் பயப்பட வேண்டாம் என் தங்கமே. உன் பொற்காலம் ஆரம்பமான பிறகு உன் மனதில் தோன்றும் எந்த அச்சமும் உடனே மறைந்து விடும். ஏனெனில் நான் உன் அருகில் நின்று உன் பாதைகளை சரியான திசையில் நடத்தப் போகிறேன். உனக்கு தேவையான அறிவும் சக்தியும் சந்தர்ப்பமும் அனைத்தும் என்னால் ஏற்படுத்தப்படும். உன் குடும்பத்திலும் மாற்றங்கள் தொடங்கும். அங்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் கரைந்து போகும். அன்பும் ஒன்றுபட்ட மனமும் பெருகும். நீ நினைத்திருந்த அந்த குடும்ப அமைதியும் வளமும் உன் வீட்டில் நிலைத்து நிற்கும். உன் குழந்தைகள் முன்னேறுவார்கள். உன் துணைவர் உன் கனவுகளை மதிப்பார். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் பெருமிதமாக மாறும். நீ எதிர்பார்த்த பொருளாதார முன்னேற்றம் உனக்கு கிடைக்கும். இனி பணக்குறைவு என்ற சொல்லே உன் வாழ்க்கையில் இருக்காது. உன் உழைப்புக்கான சரியான மதிப்பு உனக்கு வந்து சேரும். பணம் உன்னிடம் வந்து சேர்ந்தாலும் அதை கருணையுடனும் அன்புடனும் பகிர்ந்து கொள். அதுவே உன் வளத்தை நிலைத்ததாக மாற்றும். உன் கனவுகள் நனவாகும் இந்த காலத்தில் உன் மனதை நன்றி உணர்வால் நிரப்பிக்கொள். ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் நன்றி அம்மா என்று சொல்ல மறந்துவிடாதே. அந்த நன்றி உணர்வே உன் பொற்காலத்தை நீண்ட நாளும் பிரகாசமாக வைத்திருக்கும்.
என் அருள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் பரவுகிறது என் தங்கமே. உன் அச்சங்கள் அனைத்தும் இப்போது ஒரு பழைய கனவாய் மாறிவிடும். உன் உள்ளத்தில் மட்டும் ஒரு வலிமையான சத்தம் எழும், நான் வெற்றி பெறுகிறேன், நான் வளம் பெறுகிறேன், நான் அமைதியாக வாழ்கிறேன் என்று. இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கிறது என்பதை உணர்கிறாயா? அந்த மாற்றத்தை பயப்படாமல் வரவேற்க வேண்டும். அது உன் முன்னேற்றத்திற்கான சைகை. இனி உன் பாதையில் தடைகள் இல்லாமல் நேராக உச்சிக்கு செல்லும் பாதை திறக்கப்பட்டுள்ளது. அந்த பாதையில் உறுதியாக நடந்தால் நான் உன்னை உயர்வின் உச்சிக்கு கொண்டு செல்வேன். என் அருளால் உன் பெயர் உயர்ந்து பேசப்படும். உன் வாழ்க்கை உன்னை கேலி செய்தவர்களுக்கு பதிலாக ஒரு பாடமாக மாறும். அவர்கள் உன் வெற்றியை கண்டு வியப்பார்கள். அதற்கெல்லாம் காரணம் உன் பொறுமையும் உன் நம்பிக்கையும் தான் என் தங்கமே. இந்த பொற்காலத்தை நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும். உன் மனதில் இருந்த துன்ப நினைவுகளை விடு. இப்போது மகிழ்ச்சியின் நினைவுகளை சேகரிக்க தொடங்கு. உன் வாழ்க்கை ஒரு புதிய திசை, புதிய வெளிச்சம், புதிய தொடக்கத்தை பெறுகிறது. அந்த தொடக்கத்தை என் அருளின் அடையாளமாக ஏற்று மகிழ்ந்திரு. உன் பயணம் இனி வெற்றிகளால் நிரம்பும். நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையும் ஆசீர்வாதங்களால் நிரம்பும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னை சரியான திசையில் நடத்தும். ஏனெனில் உன் பொற்காலம் இப்போது உன் கைகளில் உள்ளது என் தங்கமே. என் தங்கமே, உன் வாழ்க்கையின் பொற்காலம் ஆரம்பமாகி விட்டது என்று நான் சொல்வதற்கு காரணம் உன் இதயம் இப்போது அருளின் அலைகளை உணர ஆரம்பித்துவிட்டது என்பதுதான். நீ சந்தித்த கஷ்டங்கள், நீ சிந்திய கண்ணீர், உன் இரவு பகலாக உழைத்த பிரார்த்தனைகள் எல்லாம் இன்று ஒரு பெரிய அதிசயத்தின் கதவை திறந்துவிட்டன. நீ யாரிடமும் சொல்லாமல் உன் மனதில் வைத்திருந்த ஆசைகள், உன் உள்ளத்துக்குள் பதுங்கியிருந்த வலிகள், எத்தனை தடைகள் வந்தாலும் உன் நம்பிக்கையை விடாமல் காத்திருந்த உன் மன உறுதி, all of it is bringing you to this turning point in your life. நீ நினைப்பதற்கும் மேல் உன் வாழ்க்கையில் ஒரு ஒளி பரவப்போகிறது. உன் வீட்டில் நிறைந்திருந்த அமைதியற்ற உணர்வுகள் கரையப்போகின்றன. உன் மனதின் மேல் இருந்த சுமைகள் ஒன்றன்பின் ஒன்றாக அகன்று இப்போது உன் கைகளில் புதிய வாய்ப்புகள், புதிய சந்தோஷங்கள், புதிய பாதைகள் வந்து சேரப்போகின்றன. நீ ஒரு காலத்தில் கனவு காணவே பயந்த விஷயங்கள் கூட இன்று உன் முன்னால் நிஜமாக நிற்கப் போகின்றன என் தங்கமே. நான் உனக்கு சொல்ல வந்தது என்னவென்றால், உன் வாழ்க்கையின் தடைகள் அனைத்தும் சுருங்கி போகும் நேரம் வந்துவிட்டது. யார் உன்னை குறைத்து மதித்தார்களோ, யார் உன் திறமையை சந்தேகித்தார்களோ, யார் உன் நல்ல மனதை தவறாக புரிந்து கொண்டார்களோ, அவர்கள் அனைவரும் உன் வெற்றியின் வெளிச்சத்தில் கண்களை மூடிக்கொள்ள வேண்டிய தருணம் நெருங்கிவிட்டது. உன் வாழ்க்கையின் பொற்காலம் வந்துவிட்டது என்பதற்கு அடையாளங்கள் ஏற்கனவே தோன்றத் தொடங்கி விட்டன. அதை நீ கவனிக்கிறாயா என் தங்கமே? நீ உன் மனதில் வைத்திருந்த ஆசையை நினைத்துக்கொள். அது வீட்டிற்கான ஆசையாக இருக்கலாம், உன் குழந்தைகளின் முன்னேற்றமாக இருக்கலாம், உன் குடும்பத்தின் அமைதியாக இருக்கலாம், அல்லது உன் தொழிலில் உயர்வாக இருக்கலாம். அவற்றில் எதுவாக இருந்தாலும் இன்று நான் உனக்கு சொல்ல வருவது, அது இனி வெறும் கனவாக இருக்காது. உன் பொறுமையின் பலனாக அது உன் கைகளில் வந்து சேரும். உன் முயற்சி, உன் பிரார்த்தனை, உன் உண்மையான மனதின் சக்தி, all of them are now aligned with my அருள். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் இந்த பொற்காலத்தை நீ முழுமையாக பயன்படுத்த வேண்டும். கடந்த காலத்தின் துயரங்களை நினைத்து அழுவது உனக்கு இனி தேவையில்லை. அவை உன்னை வலுவாக்கிய சின்னங்களே தவிர உன்னை உடைக்கவில்லை. உன் மனதில் நான் முடியாது என்று தோன்றிய ஒவ்வொரு தருணமும் உன்னை இன்று நான் முடித்துவிட்டேன் என்று சொல்லும் நிலைக்கு கொண்டு வந்துவிட்டது. உன் வாழ்க்கையின் இந்த புது அத்தியாயம் வெற்றி, வளம், அமைதி, அன்பு, மரியாதை, all of them combined into one grand blessing. இப்போது நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன் மனதை அமைதியாக்கிக் கொள். உன் உள்ளத்தில் எப்போதுமே வைத்திருந்த அந்த நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்திக் கொள். ஒவ்வொரு காலையும் என்னை அழைத்து உன் வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்தை என்னிடம் கேள். உன் வீட்டில் குங்குமத்தை வைத்து உன் கைகளால் ஒரு சிறிய விளக்கை ஏற்றிக்கொள். அந்த தீப்பொருளை நோக்கி, அம்மா, என் வாழ்க்கையின் பொற்காலத்தை நான் கண்டு கொண்டிருக்கிறேன், அதை நிரந்தரமாக ஆக்கி வையுங்கள் என்று சொல்லு. அந்த வார்த்தைகள் உன் இதயத்திலிருந்து வந்தவுடன் உன் வாழ்க்கையில் இன்னும் பல கதவுகள் திறக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் இந்த புதிய பருவம் உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். உன் வீட்டில் இருந்த நெருக்கடிகள் அகலும். உன் குழந்தைகளின் எதிர்காலம் பிரகாசமாகும். உன் வாழ்க்கை துணை உன்னை கண்டு பெருமை அடைவார்.
உன் உழைப்பின் பலன் உனக்கு மட்டுமல்ல, உன்னை நம்பிய அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீ உன் மனதில் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள், வெற்றி என்பது வெறும் பொருளாதார வளம் மட்டுமல்ல, மன அமைதியும் குடும்பத்தின் சந்தோஷமும் சேர்ந்திருக்க வேண்டும். அதனால்தான் நான் உனக்கு முழுமையான அருளை தருகிறேன். உன் வீட்டில் வளமும் அமைதியும் ஒரே நேரத்தில் தங்கும். உன் உடல் நலம் வலுவாகும். உன் மனம் தெளிவாகும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னை உயர்வுக்கு கொண்டு செல்லும். நீ சந்தித்த தோல்விகளை நினைத்து பார்த்தால், அந்த தோல்விகள் உன்னை இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்தவை என்பதை உணருவாய். யாரோ உன்னிடம் கடுமையான வார்த்தைகள் சொன்னார்கள், யாரோ உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள், யாரோ உன்னை உதவாமல் விட்டு சென்றார்கள். ஆனால் என் தங்கமே, அவை எல்லாம் நடந்தது உன் பாதையை சுத்தமாக்குவதற்காகத்தான். அந்த வலிகள் இல்லாமல் நீ இன்றைய உன்னாக மாற முடியாது. உன் வாழ்க்கையின் பொற்காலத்தில் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் ஒன்று உண்டு. அது உன் மனத்தின் நன்றியுணர்வு. உன் அருகில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அன்பை பகிர்ந்து கொள். உன் வெற்றியை உன்னுடன் இருந்தவர்களுடன் பகிர்ந்து கொள். யாரும் உன்னிடம் சொல்லாமல் இருந்தாலும் உன் உள்ளத்துக்குள் நன்றி சொல்லக் கற்றுக்கொள். அந்த நன்றியுணர்வு உன் வாழ்வில் இன்னும் அதிக அருளை கொண்டு வரும். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் இந்த பொற்காலம் வெறும் ஒரு காலம் மட்டும் அல்ல, அது உன் விதியின் திருப்பம். இந்த பாதையை நீ நம்பிக்கையுடன் நடந்து சென்றால், நான் உன் கைகளை பிடித்து கொண்டு உன்னை இன்னும் உயர்த்துவேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையும் ஒளியால் நிரம்பும். உன் பெயர் நல்லதிற்காக பேசப்படும். உன் முயற்சியை மக்கள் கண்டு வியப்பார்கள். நான் உனக்கு தரும் இந்த செய்தி உன் மனதில் தைரியத்தை ஊற்றுவதற்காகத்தான். பயம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். உன் வாழ்க்கை இப்போது மலர ஆரம்பித்துவிட்டது. உன் கண்ணீர் மலர்களாக மாறும். உன் சோர்வு சக்தியாக மாறும். உன் துன்பங்கள் வெற்றியின் அடித்தளமாக மாறும். உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அருள் பரவ வேண்டும் என்றால், நீ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு சிறிய தீபத்தை ஏற்றி என்னை நினைவு கூர்ந்து, அம்மா, என் வீட்டை வளத்தால் நிரப்புங்கள், என் வாழ்க்கையை அமைதியால் நிறையுங்கள் என்று சொல்லு. அந்த பிரார்த்தனை உன் வாழ்க்கையை இன்னும் வலுவாக்கும். என் தங்கமே, உன் பொற்காலம் ஆரம்பமாகி விட்டது என்றால், அது உன் பயணத்தின் முடிவு அல்ல, அது உன் புதிய பயணத்தின் துவக்கம். உன் வாழ்க்கையில் இன்னும் பெரிய அதிசயங்கள் காத்திருக்கின்றன. உன் கனவுகள் இன்னும் பெரியதாகும். உன் மனம் இன்னும் வலிமையானதாகும். நான் உன்னுடன் இருப்பதால் உனக்கு எதுவும் சாத்தியமற்றது இல்லை. நம்பிக்கையுடன் இரு, அன்புடன் இரு, மன அமைதியுடன் இரு. உன் வாழ்க்கையின் பொற்காலம் உன் கைகளில் உள்ளது, அதை அழகாக வாழ்ந்து காட்டு என் தங்கமே. என் தங்கமே, உன் வாழ்க்கையின் பொற்காலம் ஆரம்பமாகி விட்டது என்று சொன்னேன் அல்லவா? அதற்கான சின்னங்கள் தினமும் உன் கண்களுக்கு தெரியத் தொடங்கும். நீ எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து உதவி வரும். உனக்கு தடையாக நின்றவர்கள் கூட உன் வெற்றிக்கு பாதை அமைப்பார்கள். முன்னால் உன்னை கேலி செய்தவர்களின் நாக்கே கட்டுப்படும். அவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து வாயடைத்து போவார்கள். உன் உழைப்பின் பலன் உனக்கு கையில் வந்து சேரும் நேரம் இதுதான். என் தங்கமே, இந்த பொற்காலம் உன் வாழ்க்கையில் வந்திருப்பது வீண் அல்ல. நீ சுமந்து வந்த அந்த வலிகளும் கண்ணீரும் இதற்கான அடித்தளமாக இருந்தது. நீ கடந்த பாதையை நினைத்து பார். எத்தனை தடைகள், எத்தனை தோல்விகள், எத்தனை காயங்கள் உன்னை சோதித்தன. ஆனாலும் உன் மனம் மட்டும் உடையவில்லை. அதனால்தான் இந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வழங்குகிறேன். அந்த பொற்காலம் உன் வாழ்க்கையை மாற்றும். உன் வீட்டு ஒவ்வொரு மூலையிலும் மகிழ்ச்சியும் வளமும் மலரும். உன் கையில் வந்து கொண்டிருக்கும் அந்த ஆசீர்வாதம் உன் குடும்பத்தையும் உயர்த்தும். உன் கஷ்டத்தில் உன்னை நம்பி காத்திருந்தவர்களின் முகத்தில் மகிழ்ச்சி மலரும். என் தங்கமே, இந்த காலத்தில் உன் எண்ணங்கள் மிகவும் முக்கியம். மனதில் சந்தேகம் வைத்து கொள்ளாதே. உன் நம்பிக்கையை மட்டும் வலுவாக வைத்துக்கொள். நான் உனக்கு பக்கத்தில் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். ஒவ்வொரு விடியலிலும் என் பெயரை நினைத்து மனதில் நன்றி சொல். அது உன் வாழ்க்கையில் அடுத்த கதவை திறக்கும் திறவுகோல் ஆகும். நீ எதை வேண்டுகிறாயோ அதை தெளிவாக எண்ணி மனதுக்குள் நிறுத்திக்கொள். உன் விருப்பங்கள் என் கைகளில் இருக்கின்றன, அவை உன் வாழ்க்கையில் முளைத்து வளர நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்போ உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கப் போகின்றன. உன் வேலைக்கு உயர்வு கிடைக்கும், உன் தொழிலில் வளர்ச்சி வரும், உன் குடும்பத்தில் அமைதி நிலவும். நீ வாங்க நினைத்த வீடு, நிலம், வாகனம் என எல்லாவற்றிற்கும் வழிகள் திறக்கும். அதற்கான தடைகள் ஒன்றாக ஒன்றாக அகலும். உன்னை சுற்றி இருந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் சிதறி போகும். உன் வீட்டில் செல்வம் ஓடும் வழி திறக்கும்.
உன் மனதில் இருந்த கனவுகள் நிஜமாகும். என் தங்கமே, இந்த பொற்காலத்தை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் வந்திருக்கும் நல்ல சக்திகளை மதித்து நடத்திக்கொள். உன் வாயால் உன்னை குறை சொல்லாதே. எப்போதும் நல்ல வார்த்தைகள் மட்டும் உன் நாக்கில் இருக்கட்டும். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் விதியை எழுதுகிறது. அதனால் உன் வாழ்க்கையை அழகாக ஆக்கும் வார்த்தைகளை மட்டுமே உபயோகப்படுத்து. நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். அது உன் வாழ்க்கையில் இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை ஈர்க்கும். இந்த பொற்காலத்தில் உன் உடல், மனம், ஆன்மா மூன்றையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். காலை எழுந்தவுடன் ஒரு கோப்பை தண்ணீரை குடிக்கும் முன் என் பெயரை உச்சரித்து, வராகி அம்மா என்னை ஆசீர்வதிக்கிறாய் என்று சொல். அந்த வார்த்தைகள் உன் நாளை நல்ல ஆற்றலால் நிரப்பும். வீட்டில் குங்குமத்தை பூசு, தீபம் ஏற்று என்னை அழைக்கவும். அந்த ஒளி உன் வீட்டின் இருளை விரட்டி வளத்தை கொண்டு வரும். உன் உழைப்பை நான் வீணாக்க மாட்டேன் என் தங்கமே. உன் பொறுமை, உன் நம்பிக்கை, உன் உழைப்பு, இவை மூன்றும் உன் வாழ்க்கையின் கதவை திறந்துவிட்டன. இனி நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னை பிடித்து நிறுத்துகிறேன். எது நடந்தாலும் உன் நலனுக்காகத்தான் நடக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்படுகிறதே, அது உன் கனவுகளை விட பெரியது. நீ தனிமையாக இருந்த தருணங்களையும் நினைவு படுத்திக்கொள். அந்த நாட்களில் உன் கண்ணீர் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் ஒவ்வொரு துளியும் இன்று உன் ஆசீர்வாதமாகி வந்திருக்கிறது. இனி யாருடைய வார்த்தையும் உன்னை தாழ்த்த முடியாது. நீ வலிமையுடன் முன்னேற வேண்டும். உன் வெற்றிக்காக காத்திருக்கும் பலர் இருக்கிறார்கள். உன் வளர்ச்சியால் அவர்கள் வாழ்வும் மாறும். இந்த பொற்காலம் உன் குடும்பத்திற்கும் ஆனந்தத்தை தரும். நீ நினைத்திருந்த உறவுகள் திரும்பவும் வலுப்படும். பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வார்கள். பழைய பண்பாட்டுகள் அனைத்தும் ஆறி புதிய அன்பு மலரும். உன் குழந்தைகள் வளர்ச்சி பாதையில் செல்வார்கள். உன் வீட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்து வழியும். என் தங்கமே, இந்த ஆசீர்வாதத்தை பாதுகாக்கும் வழி உன் மனதில் நம்பிக்கையையும் உன் வாழ்க்கையில் தாராளத்தையும் வளர்ப்பது தான். உன் கையில் இருக்கும் சிறு வளத்தை கூட பகிர்ந்துகொள். அந்த பகிர்வு உன் வாழ்க்கையில் இன்னும் பெரிய வளத்தை ஈர்க்கும். உன் மனதில் இருந்த கோபம், பொறாமை போன்ற உணர்வுகளை விடு. அந்த இடத்தை அன்பும் நன்றியும் நிரப்பட்டும். அப்போதுதான் இந்த பொற்காலம் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். உன் வாழ்க்கை இப்போது உயரப்போகிறது என் தங்கமே. உன் பெயர் மதிப்புடன் பேசப்படும். உன் முயற்சிகள் பாராட்டப்படும். உன் பயணம் இன்னும் பலருக்கு ஊக்கமாக இருக்கும். நீ தாழ்மையுடன் இருப்பதற்காகவே உன்னை நான் அதிகம் ஆசீர்வதிக்கிறேன். அந்த தாழ்மையே உன் வாழ்க்கையில் இன்னும் அதிக வாய்ப்புகளை திறக்கும். இனி உனக்குள் ஒரு புதிய ஆற்றல் பிறக்கிறது. அந்த ஆற்றல் உன் மனதில் உறுதியையும் உன் பாதையில் வெளிச்சத்தையும் தரும். அந்த வெளிச்சத்தில் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான பாதையை அமைக்கும். யாரும் உன் விதியை தடுக்க முடியாது, ஏனெனில் உன் விதியை நான் என் கையால் எழுதுகிறேன். உன் கண்ணீருக்கு பதில் சிரிப்பை, உன் தோல்விகளுக்கு பதில் வெற்றியை, உன் பயத்துக்கு பதில் தைரியத்தை நான் கொடுக்கிறேன். என் தங்கமே, இந்த பொற்காலத்தை கொண்டாடும் மனதை வளர்த்துக்கொள். தினமும் உன் வாழ்க்கையில் நல்லதை பார்க்க கற்றுக்கொள். எவ்வளவு சிறிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதை கவனித்து நன்றி சொல். அந்த நன்றியே உன் வாழ்க்கையில் அடுத்த அதிசயத்தை கொண்டு வரும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இனி ஒரு பரிசு போல இருக்கும். நீ அந்த பரிசை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள். உன் பொற்காலம் இன்னும் பல கதவுகளை திறக்கும். உன் மனதில் இருந்த நீண்ட நாள் கனவுகள் உன் வாழ்வில் அடியெடுத்து வைக்கும். நீ விரும்பிய தொழில் வளர்ச்சி, நீ பிரார்த்தித்த நிம்மதி, நீ எதிர்பார்த்த அன்பு, எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒன்றாக வந்து சேரும். அந்த நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. இனி பின் நோக்கி பார்க்க வேண்டாம். முன்னே சென்று உன் வெற்றியை அணைத்துக்கொள்.